பாட்டாளி மக்கள் கட்சி வந்து இன்னைக்கு ராமதாஸ் அவர்கள் பொதுக்குழு நடத்தியிருக்காரு. அவருக்குன்னு ஒரு பொதுக்குழுக்கான உறுப்பினர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க. நான் ஏன் வந்து அன்புமணியை வந்து அந்த பதவியில் உட்கார வச்சேன்னு சொல்லி நான் வருத்தப்படுறேன்னு சொல்லி ராமதாஸ் கண்ணீர் விட்டு பேசியிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? ராமதாஸ் அவர்கள் திமுக கூட்டணிக்கு போவாரா இல்லை பிறகு சூழ்நிலைக்கு அவர் அவங்க மக்களுக்கு அறிவிப்பு கொடுத்து பார்க்கும்போது எனக்கே கண்ணீர் வர மாதிரி இருக்கு. அதாவது என்னைக்குமே பெத்த தகப்பனை வயதான காலத்துல கண்ணீர் வடிக்க வைத்தால் அது வந்து நிரந்தரமா அவருடைய பிள்ளைகளுக்கு சாபத்தை கொண்டு வருங்கிறதான். இது இயற்கை. ஏன்னா ஒரு தகப்பன் கஷ்டப்பட்டு வளர்த்து உருவாக்கி அவர் சொல்றாருல, புலம்பல செய்றாரு. ராஜ்யசபா எம்பி கொடுத்தேன், மத்திய அமைச்சர் கொடுத்தேன், எல்லாம் கொடுத்தேன், அது இப்போ தப்பு நான் நினைக்கிறேன்னு சொல்லி புலம்புறாரு. அது மாத்திரம் சொல்ல, இது கடைசி யுத்தம், 2 கழிச்சு கும்பிடுதாரு. கடைசி அத்தியாயங்கிற மாதிரி கூப்பிடுறேன், நீங்க வந்துருங்க, நீங்க எல்லாரும் வந்துருங்க. இது இந்த வாய்ஸை கேட்டனாலே எல்லாரும் போயிருப்பாங்க. கூட்டம் எப்படி இருக்குன்னு நான் பார்க்கல, நல்ல க்ரௌட் போயிருக்கோம். அதனால இது வந்து அப்பா மகன் இது விட்டு கொடுத்தவங்க தான் வாழ்ந்த சரித்திரம். பெத்த தகப்பனை விட்டு கொடுக்கலாம். இப்போ நீங்க ஸ்டாலின் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவர் கருணாநிதி வந்து வீல் சேர்ல போய் எழும்ப முடியாத ஸ்டேஜ் வரைக்கும் செயல் தலைவர் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. அவர் தான் தலைவர் கையில வச்சிருந்தாரு. கேட்டீங்களா? கடைசி வரைக்கும் அவர் தான் வச்சிருந்தார். எல்லாமே கஷ்டப்பட்டு உருவாக்குறவங்க தான் தெரியும். கண்டிப்பா. அப்போ அவர் என்ன நினைக்காரு, அவர் என்ன சொல்றாரு, எங்க கட்சியுடைய கொள்கையின்படி ஆரம்பத்திலே என் குடும்பத்துல யாரையுமே சேர்க்க மாட்டேன் உறுதிமொழி உறுதியா இருந்தார். கண்டிப்பா அதை மீறினதான் எனக்கு தப்பு தண்டனைங்கிற அளவுக்கு தான். என் குடும்பத்துல ஒருத்தனை கொண்டா அவன் எப்படியாவது கட்சியை கொண்டு போயிடுவானா, நான் தப்பு கணக்கு போட்டேன். ஆனா கடைசியில அப்படி ஆயிடுச்சு. இவ்வளவு பிரச்சனைக்குள்ள வந்துட்டு கண்ணீர் சிந்துறேன்ட்டாரு. கடைசியில சிந்துற பாவம் தான். அதாவது இப்படி ஏக்கத்திலே அவர் இறந்து போனாலும் இவருக்கு நல்லாவா இருக்கும். பெத்த தகப்பனை போட்டு கஷ்டப்படுத்தி அது உலகமே ஏற்றுக்கலைங்க. நீங்கள் இன்னைக்கு அவர் பேர அன்புமணி கூட இருக்கிறவங்க கூட உள்ளத்துக்குள்ள யாருக்கும் அக்செப்ட் ஆகாது. வேற வழியில் அடுத்த கட்டத்துக்கு அவர் தான் இருக்கிறாரு அப்படிங்கிறதுனால இருப்பாங்க. அந்த ஒரு ஆங்கில தான் மனிதாபிமானத்தின்படி யாருமே ஏற்றுக்கிட மாட்டாங்க. வயது முதிர்வு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இருக்குது. அதனால அவருடைய வருவார் அப்படிங்கிற